அரசியல்வாதிகளை நாட்டை ஆளுகிற அரசியல்வாதிகளை ஆட்சியாளர்களை எளிமையாக வாழ வைக்கணும். அப்போ தான் எளிமையானவங்களோட கஷ்டம் தெரியும். அவங்களுக்கு எளிமையாகவே வாழ்கிறதில்ல. இப்போ கவர்னருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மாளிகை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒரு முதலமைச்சருக்கு அரசாங்கம் பெரிய அரசு வீடு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில. அது மாதிரி ஆட்சியாளர்கள் ஆடம்பரமாக வாழ அனுமதிக்கவே கூடாது, சொகுசாக வாழ அனுமதிக்கவே கூடாது. அப்படின்னா சாதாரண மக்களோட பிரச்சனை அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் சாதாரண மக்களைப் போல் அவர்களை வாழ வைக்கணும். எல்லாருமே ஒரே மாதிரி தான். வீடில் ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. நம்ம வீடு என்பது ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு இடமாக இருக்க வேண்டும். எல்லாருடைய வீடும், ஒரு மருத்துவருடைய வீடும், ஒரு பணக்காரரோட வீடும், ஒரு கோடீஸ்வரர் வசிக்கிற வீடும், எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஏழையின் வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். வீட்டில் வித்தியாசத்தை காமிக்கக்கூடாது. நம்ம வசிக்கிற வீடு ஒரு பறவையின் கூடு அனைத்து கூடுகளும் அந்த பறவையில் உள்ள அனைத்து பறவைகள் கட்டுகிற கூடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நாம் வசிக்கிற வீடு இருக்குல்ல, அதில் ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. அவரோட வீடு சின்னதாக இருக்கும், அவர் குடிசையில் வசிப்பார், இவர் கோபுரத்தில் வசிப்பார், இவர் மாளிகையில் வசிப்பார், அவர் அரண்மனையில் வசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வருமானத்திற்கு தகுந்த மாதிரி அவருடைய வீடுகளில் வித்தியாசம் வரக்கூடாது. எல்லா வீடும் ஒரே அளவு தான் இருக்கணும். இந்த ஆட்சியாளர்கள் அவங்க வீடு வசதியாக இருக்குது, ஆடம்பரமாக இருக்குது, சொகுசாக இருக்குது. அவருடைய வேலைகளை செய்வதற்கு அங்கே நிறைய வேலையாட்கள் வேறு வச்சுருக்காரு. அவருக்கு உள்ளுக்குள்ளே நீச்சல் குளம் இருக்கும். இப்படி ரொம்ப சொகுசாக வாழ்கிற ஒருத்தர் ரொம்ப ஏழையோட குடிசையில் வசிக்கிற மக்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு என்ன தேவை, மாட மாளிகையில் வாழ்கிற அவருக்கு என்ன தேவைங்கிறத பற்றி தான் அவருக்கு தெரியுமே தவிர, குடிசையில் வசிக்கிற மக்களை பற்றி அல்லது ஓட்டு வீட்டில் வாடகை வீட்டில் வசிக்கிற மக்களை பற்றி அந்த ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் வாழ்கிற அந்த அரசியல்வாதிக்கு எப்படி தெரியும்? அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க அரசியல்வாதிகளை எப்படி தெரியுமா ஆட்சி பண்ணுறாங்க? சொகுசாக வாழ்கிறாங்க, ஆடம்பரமாக வாழ்கிறாங்க, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காங்க. ஆனால் வெண்டைக்காய் விலை ஏறி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. வெண்டைக்காய் விலை ஏறி விட்டது, தக்காளி விலை ஏறி விட்டது, விலைவாசியை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக இவங்க கவலைப்படுறாங்களாம். நீ என்ன வாழ்க்கை வாழ்கிறியோ அந்த வாழ்க்கையை பற்றி தான் உனக்கு நீ உணர்வுபூர்வமாக கவலைப்பட முடியும். வெண்டைக்காய் விலை ஏறிடுச்சுன்னா அதனால உனக்கு என்ன பிரச்சனை? நீ நிறைய பணம் வச்சுருக்க, கோடிக்கணக்கில். அப்போ நீ மக்களுக்காக ஒரு பேச்சும் உனக்காக ஒரு பேச்சும் பேசிட்டு, உனக்காக ஒரு வாழ்க்கையும் மக்களுக்காக ஒரு பேச்சும் பேசிகிட்டு இருக்கிற. இப்படி பேசுனா மக்களை கவரலாம். மக்களுடைய பேச்சு என்னங்கிறத நீ கேள்விப்படுற. ஓஹோ, வெண்டைக்காய் விலை ஏறி போச்சா, அப்போ இது சம்மந்தமாக நம்ம குரல் கொடுப்போம். நமக்கு வெண்டைக்காய் விலை ஏறினா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நீ உன்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது, நீ சொகுசாக வாழ்கிற. வெண்டைக்காய் என்ன வேறுனாலும் அது 100 விற்றாலும் 200 விற்றாலும் அதை வாங்குறதுல உனக்கு எந்த சிரமமும் கிடையாது. ஆனால் வெண்டைக்காய் விலை ஏறி போச்சுன்னு நீ மக்களுக்காக கவலைப்படுற. அப்போ மக்களுக்காக ஒரு கணக்கு போட்டு ஒரு வாழ்க்கை, மக்கள்கிட்ட இதைத்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு, ஒரு யூகம் பண்ணி ஒரு வாழ்க்கை, ஒரு பேச்சு பேசுகிறது. அப்போ மக்களுக்கு இது தெரியும். இவருக்கு ஏன் வெண்டைக்காய் விலை ஏறினதை பற்றி மக்களுக்கு வெண்டைக்காய் விலை ஏறி போச்சுன்னு இவருக்கு ஏன் கோவப்படுறாரு? இவருக்கு என்ன கஷ்டம்? வெண்டைக்காய் வாங்க முடியாத நிலைமையில் அவர் இருக்கார். சொகுசாக ஏசி ரூமு, ஏசி வீடு, பெரிய பங்களா, பல நூறு கோடிக்கணக்கான சொத்து வச்சுருக்காரு. நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்காரு. இவருக்கு வெண்டைக்காய் விலை ஏறி போச்சுன்னா அதை பற்றி இவருக்கு என்ன கவலை? மக்களுக்கு ஏறி போச்சுன்னு இவருடைய கவலைப்படுறாரு. இவருடைய கவலை உண்மையானதா அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அதனால் அரசியல்வாதிகளோட கவலை உண்மையானதாக இருக்க வேண்டும். நீ எவ்வளோதான் அரசியல்வாதின்னா அவங்க சாதாரண மக்களை பற்றியும் கவலைப்படணும். சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளையும் அவங்க தெரிஞ்சிருக்கணும். அந்த உண்மை தான் அவங்க வெண்டைக்காய் அல்லது இந்த விலைவாசி ஏறி போச்சுன்னு அவங்க கவலைப்படுறதுக்கு காரணம், எங்களால் சாதாரண மக்களுடைய பிரச்சனையும் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சாதாரண மக்களுடைய பிரச்சனையை எடுத்து அவங்க பேசுகிறாங்க. நீ அதுக்கு பதிலாக சாதாரண மக்களாக நீ வாழணும். சாதாரண மக்களைப் போல் நீ வாழணும். நீ பணம் வந்தோடனே ஆடம்பரமாக வாழ்கிறது, அப்புறம் சாதாரண மக்களை பற்றி பேசுகிறது, அவங்களோட பிரச்சனைகளை பேசுகிறது, அப்படி இருக்கக்கூடாது. நீ எளிமையான வீட்டில் வசிக்க வேண்டும். அரசியல்வாதினா கண்டிப்பாக அவங்க எளிமையான வீட்டில் தான் வசிக்கணும். அப்போ தான் எளிமையான மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிய வரும். எளிமையான மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரிய வரும். உன்னுடைய வீடு ஒருத்தரோட வீடு ஒரு அரசியல்வாதி நாட்டை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுடைய வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு 10 அடி அகலம் 10 அடி நீட்டம் கொண்ட ஒரு அறை, அதுதான் படுக்கை அறை அப்படின்னு வச்சுக்கோ. அப்புறம் ஒரு சமையலறை, ஒரு குளியலறை, ஒரு கழிவறை, அவ்வளோதான். பூஜை அறை, அந்த அறை இந்த அறைலாம் கிடையவே கிடையாது. இதுதான் ஒருத்தர் வசிக்கக்கூடிய அறை. இந்த அறையில் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வசிக்கணும். அப்போ தான் ஒரு சாதாரண மக்களோட பிரச்சனை என்னங்கிறது அவங்களுக்கு உணர்வுபூர்வமாக தெரியும். அவங்க பேசினா அதில் உண்மை இருக்கும், மக்கள் நம்புவாங்க. இவர் பேசுகிறது உண்மை தான், உண்மையிலே இவர் நம்மளை மாதிரியான ஒரு ஆள் தான்,
ஏன்னா நம்மளை போல் தான் அவர் வாழ்கிறாரு. அதனால் இவர் பேசுகிற பேச்சில் உண்மை இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும், மற்ற மக்களுக்கும் தெரியும். அதனால் எளிமையாக வாழ வேண்டும். எளிமையான மக்களை பற்றி பேசணுன்னா எளிமையாக வாழ வேண்டும். எளிமையாக வாழாமல் சொகுசாகவும் ஆடம்பரமாகவும் வாழுகிற ஆட்சியாளர்களால் தான் இன்றைக்கி எளிமையானவர்களை பற்றி கவலைப்பட முடியாத ஒரு நிலையில் அவர்கள் எளிமையானவர்கள் அவருடைய எளிமையானவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையும் இன்றைக்கி மோசமான நிலைக்கு போகிறதுக்கு காரணமே ஆட்சியாளர்களை நாம் சொகுசாக வாழ அனுமதித்ததுதான் காரணம். கலெக்டர்னால் அவருக்கு கலெக்டருக்கு பங்களா கொடுத்துட்றாங்க, குவார்ட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. அது மாதிரி ஒரு ஆளுநர்னால் அவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி வீட்டை கொடுத்துட்றாங்க. குடியரசுத் தலைவர்னால் அவருக்கு பெரிய அரண்மனை மாதிரி வீட்டை கொடுத்துட்றாங்க. இப்படி அப்புறம் முதலமைச்சர்னால் அவருக்கு ஒரு அவ்வளோ வசதி கொடுத்துட்றாங்க. அப்போ இவங்க எப்படி சாதாரண மக்களை பற்றி யோசிப்பாங்க? யோசிக்க முடியும்? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதை பற்றி தான் அவங்க யோசிப்பாங்க. இன்றைக்கி அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா, இல்லை அந்த ஊருக்கு போகிறோம், அங்கே எந்த 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, அங்கே எந்த ஹோட்டலில் போய் நம்ம தங்கலாம் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. அதனால் ஆட்சியாளர்களை எளிமையாக வாழ வைக்கணும். வாழ வைக்கலன்னா நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்று அர்த்தம். அவரோட சொகுசான வாழ்க்கைக்காக அவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க. அப்போ தான் ஒரு சொகுசாக வாழ விரும்புகிற ஒருத்தர் ஆட்சியாளராகணும்னு ஆசைப்பட மாட்டார். அவர் இவ்வளோதான்ப்பா, ஆட்சியாளர்கள் இப்படி தான், எல்லாருமே அப்படி தான் வசிக்க வைக்கணும். அப்படி இல்லாத இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் இப்போ ஏற்றத்தாழ்வுகள், ஒருத்தர் வீடு பெருசாக இருக்குது, இன்னொருத்தர் வீடு சின்னதாக இருக்குது, இன்னொருத்தர் வாடகை வீட்டில் வசிக்கிறார், இன்னொரு குடிசையில் வசிக்கிறார், இன்னொருத்தர் ரோட்டில் வீடே இல்லாமல் குடிசையும் இல்லாமல் ரோட்டில் படுத்து கிடக்கிறார். இதுதான் தற்போதுள்ள உலக இயல்பு. இந்த வாழ்க்கையில் ஆட்சியாளர்களுக்கு ஒரு விதிமுறை உருவாக்கணும். அவங்க எளிமையாக தான் வசிக்கணும். அவங்க வீடு இப்படி தான் இருக்கணும். 10 அடி அகலம் 10 அடி நீட்டம் கொண்ட ஒரு அறை, அப்புறம் ஒரு சமையலறை, ஒரு குளியலறை, கழிவறை, அவ்வளோதான் அவங்க வசிக்கிற வீடு. இதுதான் அவங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாகனம்லாம் கொடுத்துடலாம். மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும், போய் எல்லா வேலைகள்லாம் பார்க்கணும், அதுக்கு அவங்க வாகனம்லாம் கொடுத்துடலாம். ஏன்னா அது மக்களுக்கான நேரம், அந்த நேரத்தை அவங்க மிச்சப்படுத்தணும். நிறைய வேலையாளர்கள் கூட அவங்களுக்கு வச்சுக்கலாம். அந்த மக்கள் பணி செய்வதற்காக நிறைய உதவியாளர்களை வச்சுக்கலாம். அதெல்லாம் தப்பு இல்லை. எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கலாம். அது அரசாங்கமே ஏற்றுக்கலாம். அதில் எந்த தப்பு இல்லை. ஆனால் அவங்க வீடு எளிமையானதாக இருக்கணும். இப்படி தான், இந்த மாதிரி வீட்டில் தான் அவங்க வசிக்கணும், இப்படி தான் அவங்க வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா சொகுசாக வாழ விரும்பி வேறு எங்கேயும் 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் தங்கக்கூடாது. நீங்கள் எந்த ஊருக்கு ஒரு ஆட்சியாளர் போனாலும் சரி, அவர் எம்எல்ஏவாக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், எந்த ஊருக்கு போகிறாரு, ஒரு நிகழ்ச்சிக்காக எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு ஒதுக்கப்படுகிற வீடு இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி 10 அடி அகலம் 10 அடி நீட்டம், அவர் கழிவறை, ஒரு குளியலறை, அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாது. அவர் அந்த வீட்டில் தங்குறாருன்னா அவருடைய வேலையை அவர் தான் செய்யணும். அது மாதிரி முதலமைச்சரோட வீட்டில் ஒரு முதலமைச்சர் வீடு, ஒரு பிரதமரோட வீடு இப்படி தான் இருக்கணும். அதுக்குள்ளே யாருமே போகக்கூடாது. வேலையாட்கள் போக அவருடைய ட்ரெஸ்ஸை அவர் தான் துவைக்கணும், அவருடைய உணவை அவர் தான் தயாரிக்கணும், அவருடைய கழிவறையை அவர் தான் தூய்மை செய்யணும். இந்த மாதிரி இப்படி தான் ஆட்சியாளர்கள் வாழணும் அப்படின்னு நம்ம நிர்பந்தப்படுத்தும் போது, கட்டாயப்படுத்தும் போது, அப்படி ஒரு விதிமுறையை நம்ம உருவாக்கும் போது சொகுசாக வாழ விரும்புகிறவர்கள், சொகுசாக வாழ முடியலைன்னா என்னால் இருக்கவே முடியாது, ஒரு நாள் கூட என்னால் சொகுசாக வாழாமல் இருக்கவே முடியாது, சொகுசான வாழ்க்கைக்கு அடிமையானவங்க ஆட்சியாளர் ஆகணும்னு விரும்ப மாட்டாங்க. நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும்னு விரும்ப மாட்டாங்க. பிரதமர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும்னு விரும்ப மாட்டாங்க. ஏன் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகணும், பிரதமர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும் அப்படின்னு ஏன் இன்றைக்கி விரும்புகிறாங்கன்னா, நீங்கள் எம்எல்ஏ ஆனாலோ அல்லது மந்திரி ஆனாலோ நீங்கள் சொகுசாக வாழலாம், ரொம்ப ஆடம்பரமாக வாழலாம் அப்படிங்கிற அந்த கனவு தான், அந்த ஆசை தான் நிறைய பேர் ஆட்சியாளர் ஆவதற்கு, அதாவது எம்எல்ஏ ஆவதற்கு, முதலமைச்சர் ஆவதற்கு காரணம். நீங்கள் அங்கே போனால் அது எதுக்குப்பா போகிற, அங்கே போனால் நீ எளிமையாக தான் வாழணும், உனக்கு சின்ன வீடு தான் கொடுப்பாங்க, உன் வேலையை நீயே செய்யணும், உன்னுடைய உணவை நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்போ வேண்டாம்ப்பா, எனக்கு எம்எல்ஏ வேண்டாம், எம்பி வேண்டாம், நான் பாட்டுக்கு என் தொழிலில் நான் என் தொழிலை நான் பார்த்துக்கிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், சொகுசாக வாழ்கிறேன், அனுபவிக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ ஆட்சியாளர்களை நம்ம எளிமையாக வாழ வைக்கணும். அப்போ தான் அவங்கள நேர்மையாகவும் வாழ வைக்க முடியும். அப்போ தான் அவங்க சொகுசாக வாழ விரும்புகிற அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க. சொகுசாக வாழ்கிற வாழ்க்கைக்கு அடிமையானவங்க அரசியலுக்கு வரமாட்டாங்க. இன்றைக்கி